இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் ஒரு எடுபட்ட பயல், ஒரு கேப்மாரி பயல் ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் குடியாத்தம் குமரன். அவன் ஒரு ஊடகத்திலே என்ன சொல்கிறான்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸை பற்றி இவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறான். இந்த எடுபட்ட பயல், இந்த கேப்மாரி குடியாத்தம் குமரனுக்கு ஒரு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக டாக்டர் ஐயா அவர்களும் வன்னியர் சமூகமும் போராடி 21 உயிர்களை உயிர் தியாகம் செய்ததற்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய ஜாதிக்கு இடஒதுக்கீடு இல்லையா என்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களிடம்தான் கேட்டார். இந்த குடியாத்தம் குமரனுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஜாதிக்கு இடஒதுக்கீட்டை பிச்சை போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான். இந்த உண்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு இவன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இவனை திமுகவிலேயே துரைமுருகன் செருப்பால் அடித்து துரத்தினார். இவனை திமுகவில் இருக்கிறவர்களை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். இவனை அடிக்காத குறையாக திமுக காரர்கள் விரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவனை அறிவாலயத்திற்குள்ளே வர வேண்டாம் என்று ஸ்டாலினே எட்டி உதைத்து துரத்தி விட்டதாக செய்தி. அப்படி இருந்தும் பிச்சை எடுப்பதற்காக, பிச்சை எடுத்து வாழ்வதற்காக கலைஞர் குடும்பத்தின், ஸ்டாலின் குடும்பத்தின் காலை நக்கி பிழைக்கின்ற ஒரு ஈன பயல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி அவதூறாக மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருந்தால் நாளைக்கு திரும்பிய திசையெல்லாம் இந்த குடியாத்தம் குமரன் படாத பாடுபட வேண்டியிருக்கும். ஏற்கனவே இந்த குடியாத்தம் குமரனை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண்கள் துடைப்பம், விளக்கமாத்துக்கட்டை, செருப்பு இவற்றோடு போய் வீட்டில் இருந்தவனை, அவனுடைய வீட்டிற்கே சென்று வீட்டில் இருந்தவனை மொல்லமாரி பயலே, கேப்மாரி பயலே, அயோக்கிய பயலே, பிச்சைக்கார பயலே, தெருப்பொறுக்கி நாயே, வெளியே வாடா, உன்னை விளக்கமாற்றால் அடிக்கிறோம், உன்னை செருப்பால் அடிக்கிறோம், உன்னை முரத்தால் அடிக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பல பெண்கள் அவன் வீட்டின் முன்னாலே போய் இவனை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதையெல்லாம் சமூக வலைதளம் பார்த்திருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? இந்த குடியாத்தம் குமரனை போன்றவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்றால் கருத்துக்கு கருத்தை விமர்சனமாக வையுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்றால் கொள்கை அடிப்படையில், கோட்பாடுகளின் அடிப்படையில் விமர்சனங்களை வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட ஒரு மோசமான தனி மனித தாக்குதலை இந்த குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் நடத்தினால் நாங்களும் இப்படித்தான் தனி மனித தாக்குதலை நடத்த வேண்டி இருக்கும். நாங்கள் திருப்பி பேச ஆரம்பித்தால் எங்கள் வாயிலிருந்து உன்னையும் ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ எந்த இடத்திலும் நடமாட முடியாது. குடியாத்தம் குமரன் அவர்களே, நாவடக்கத்தோடு பேசுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனத்தை வைப்பது என்பது வேறு. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அரசியல் கால் பிடிச்சோடு இப்படி அவதூறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்தால் திரும்பின திசையெல்லாம் நீ மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.